என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கும்போது நமக்கு அதிகமான அளவுக்கு இரும்புச்சத்து கிடைக்குது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படுற இரும்புச்சத்துன்னு பார்க்குறப்போ நடுத்தர வயது ஆண்கள்னு பார்க்குறப்போ 8 மில்லிகிராம்ன்ற அளவுக்கும், நடுத்தர வயது பெண்கள்னு பார்க்குறப்போ 18 மில்லிகிராம்ன்ற அளவுக்கும் நமக்கு இரும்புச்சத்து தேவைப்படும். இது நம்ம பொதுவாக யோசிக்கிற மாதிரி நிறைய பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறது, நிறைய மாதுளம் பழம், முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது, நிறைய பீட்ரூட் எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும்போது இது மூலமாக கிடைக்கிற இரும்புச்சத்துன்னு பார்க்குறப்போ 0.3 மில்லிகிராம், 0.7 மில்லிகிராம், 0.9 மில்லிகிராம்ன்ற 1 மில்லிகிராம் அளவுக்கு கீழே தான் கிடைக்குது. சரி, இதெல்லாம் எடுத்துக்கும்போது நமக்கு அதிகமான அளவுக்கு இரும்புச்சத்து கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா கீரைங்க எடுத்துக்கிறப்போ பொதுவாக முளைக்கீரைன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 23 மில்லிகிராம்ன்ற அளவுக்கு நமக்கு இரும்புச்சத்து கிடைக்குது. அதே மாதிரி அரைக்கீரை எடுத்துக்கிட்டோம்னா 5.2 மில்லிகிராம்ன்ற அளவுக்கு இரும்புச்சத்து கிடைக்குது. அதே மாதிரி கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறப்போ இது மூலமாக 10லேருந்து 15 மில்லிகிராம்ன்ற அளவுக்கு நமக்கு இரும்புச்சத்து கிடைக்குது. அதே மாதிரி கருப்புளுந்து, காராமணி, ராஜ்மா, பச்சைப்பயிறு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும்போது நமக்கு 100 கிராமுக்கு கிட்டத்தட்ட 7லேருந்து 14 மில்லிகிராம்ன்ற அளவுக்கும், அதே மாதிரி பாதாம், பிஸ்தா, முந்திரி, நிலக்கடலை இதெல்லாம் எடுத்துக்கிறப்போ நமக்கு கிட்டத்தட்ட 4 மில்லிகிராம்ன்ற அளவுக்கும் நமக்கு இரும்புச்சத்து கிடைக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த மாதிரி தாவர உணவுகள் மூலமாக கிடைக்கிற இரும்புச்சத்து நம்ம உடம்புல உறிஞ்சப்படணும்னா கண்டிப்பாக விட்டமின் சி அதிகமுள்ள உணவுகளோடு சேர்த்து எடுத்துக்கணும். விட்டமின் சி அதிகமுள்ள உணவுகள்னு பார்த்தோம்னா எலுமிச்சை, ஆரஞ்சு, பெரிய நெல்லிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான உணவுகளோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கும்போது இது மூலமாக கிடைக்கிற இரும்புச்சத்து நம்மளுக்கு ஈஸியாக உடம்புல உறிஞ்சப்படும். அதே மாதிரி அசைவ உணவுகள்னு பார்த்தோம்னா ஆட்டு ஈரல், கோழி ஈரல் இதெல்லாம் எடுத்துக்கிறப்போ நமக்கு கிட்டத்தட்ட 7லேருந்து 8 மில்லிகிராம்ன்ற அளவுக்கும், ஆட்டுக்கறி, மத்தி மீன் இந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ நமக்கு 3லேருந்து 4 மில்லிகிராம்ன்ற அளவுக்கும் அதிகமான அளவுக்கு இரும்புச்சத்து கிடைக்குது.